யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோசுவா 6வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஓகே, அதுக்கு கீழே வாசிங்க அப்படின்னா யோசுவா அப்படியே செய்தான் அப்படின்னு இருக்கும். பாருங்களேன், இருக்கா? அந்த உருவின பட்டயத்தோடு தேவனுடைய தூதனானவர் வந்து நிற்கும் பொழுது உன்னுடைய பாதரட்சைகளை கழட்டு என்று சொல்லுகிறார். உடனே வசனம் சொல்லுகிறது, அவன் அப்படியே செய்தான். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணினான் சொல்லுங்க? அவன் என்ன பண்ணினான்? அவன் அப்படியே செய்தான். ஹல்லேலூயா. அவன் அப்படியே செய்தான் என்று சொல்லி நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். இந்த யோசுவா இப்பொழுது கானான் தேசத்திற்குள் பிரவேசித்து விட்டார். ஆனால் இந்த கானான் தேசத்துக்குள் வந்ததற்கு பிறகு இவ்வளவு யுத்தங்களை செய்து அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு ஜனங்களுக்கு கொடுத்ததற்கான பெரிய ஒரு கிருபை இந்த யோசுவாவுக்கு கிடைத்ததற்கான காரணம் என்னன்னா இந்த வசனத்துல வாசிக்கிறோம், அவன் அப்படியே செய்தான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவன் எப்படி பண்ணானாமா? அப்படியே செய்தான். ஒரு கேள்வி கேட்கல, ஏன் பண்ணணும், எதற்கு பண்ணணும், இது பண்ணாதான் எனக்கு ஆசீர்வாதம் வருமா, இப்படியெல்லாம் செஞ்சாதான் கர்த்தரை உயர்த்துவாரா, இப்படியெல்லாம் செஞ்சாதான் எனக்கு யுத்தத்தில் ஜெயம் கிடைக்குமா? இல்லை, நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ அதை அப்படியே செய்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. யோசுவா மாத்திரம் தான் இப்படி செஞ்சாரானா? இல்லை. பேதுருவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஆண்டவர் அவன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செஞ்சதுக்கு பிறகு, நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு படகை விட்டுட்டான். பிடிச்சிட்டு வந்த மீனை விட்டுட்டான். அட, வலையவாது பத்திரமா எடுத்து வச்சிருக்கலாமா? வலையையும் என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். வசனம் சொல்லுகிறது, அவன் அப்படியே செய்தான். ஹல்லேலூயா. அவன் அப்படியே செய்தான். மத்தேயுவை எடுத்து பாருங்க. அவன் வரி வசூலிப்பவன். அவன்கிட்ட இல்லாத காசு இல்லை, பணம் இல்லை, பதவி இல்லை, அவ்வளோ பெரிய சமுதாயத்தில் அவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறவன். ஆனால் மத்தேயு இடத்துல போய் ஆண்டவர், என் பின்னே வா, கம் ஃபாலோ மீ அப்படின்னோடனே வசனம் சொல்லுகிறது இங்கிலீஷ்ல இம்மீடியட்லி, உடனே அந்த டேபிள்ல எத்தனை காசு இருந்துச்சு அத்தனையும் சொல்லுங்க எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு வந்தான். அப்படியா? இல்ல, வரி வசூல் இருக்கிறவங்க கிட்ட நிறைய காசு இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும், நோட்டு இருக்கும், கணக்கெல்லாம் எழுதுகிற அந்த கணக்கு புஸ்தகம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் அப்படியே செய்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் அப்படியே செய்தான். ஹல்லேலூயா. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்வுகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மையை, அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னா, யாரு கர்த்தர் சொல்லுகிறதை அப்படியே செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, 26வது ஆண்டுல கர்த்தர் நம்மோடு என்ன பேசுறாரோ அதை கொஞ்சமாய் அல்ல, இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா, அப்படியும் இல்லை, அப்படியே அவர் எப்படி சொல்றாரோ அப்படியே செய்யத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே செய்யத்தக்க பலனை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ இந்த வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டிருக்கிறது. உள்ள இருந்து ஒருத்தன் வெளியவும் வரல, வெளியே இருந்து ஒருத்தன் சொல்லுங்க உள்ளேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் யோசுவா மூலமா எதை செய்ய சொன்னாரோ யோசுவாவும் ஜனங்களும் அப்படியே செய்தார்கள். எப்படி செய்தார்கள் சொல்லுங்க? எப்படி செய்தார்கள்? அப்படியே செய்தார்கள். அப்படி என்ன செஞ்சாங்க? அப்படி ஆண்டவர் என்ன சொன்னாரு? 6 நாட்கள் நீங்க என்ன பண்ணணும்? எரிகோவை சுற்றி வரணும். எப்படி வரணும்? அமைதியா, ஒரு சத்தம் போடக்கூடாது. 6 நாள் கப்பு சுப்புன்னு சைலண்டா சுத்தி வாங்க. சரி ஆண்டவரே, வந்துடுறோம். 7வது நாள் பயங்கர ஆர்ப்பரிப்போட எக்காலத்தை எல்லாம் ஊதி சத்தம் போட்டுட்டே சுத்தி வரணும். 7வது நாள் இடிஞ்சு விழுந்து விடும். ஹல்லேலூயா. இப்ப இடிஞ்சு விழுந்ததுனால நம்ம எல்லாம் ஆமேன் அல்லேலூயாங்கிறோம். அந்த கூட்டத்துல நீங்களும் நானுமா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? என்ன ஆண்டவரை காமெடி பண்றீங்க? 6 நாள் மெதுவா சுத்தி வந்து 7வது நாள் சத்தம் போட்டா
சொல்லுங்க, விழுந்துருமா? என்ன நியாயம் இது? இந்த மாதிரி பிசிக்ஸ் நாங்கள் எங்கேயுமே சத்தம் போட்டா ஒரு செவுரு கீழே விழுந்துரும்னா நான் விசுவாசிக்கிறேன், இல்லை நான் நம்புறேன். நம்ம வீட்டில் போடுற சத்தத்துக்கெல்லாம் கூரை சைடு செவுரு எல்லாம் இடிஞ்சு ஆமாவா இல்லையா? ஆனால் அங்கே வந்த சத்தம் வேற சத்தம். அல்லேலூயா. அங்கே ஆண்டவரை துதித்து பாடி எக்கால சத்தத்தோட அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்தி சுற்றி வராங்க. எரிகோ கோட்டை உடைந்து விழுந்தது. அல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தை வைத்து பார்த்தால் இந்த ஜனங்களும் சரி யோசுவாவும் சரி அப்படியே செய்தார்கள். அப்போ எரிகோ கோட்டையை ஏன் ஆண்டவரை விழ தள்ளினீர், ஏன் உடைத்து போட்டீர் அப்படின்னா, நான் சொன்னதை அப்படியே சொல்லுங்க செய்யறாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டையை ஏன் ஆண்டவரை உடைச்சிங்க, ஏன் தகர்த்தீங்க, எப்படி தகர்த்தீங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, எப்படி தகர்த்தங்கிறது இருக்கட்டும், ஏன் தகர்த்தம் தெரியுமா? நான் என்ன சொன்னாலும் அப்படியே செய்யறாங்கப்பா. ஒரு கேள்வி கேட்காம அப்படியே செய்யறாங்க. அவங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு நான் செய்ய போறேன்? ஹல்லேலூயா. இந்த 2026வது ஆண்டுல உள்ள நுழைகிறதுக்கு முன்பதாகவே இந்த தீர்மானம் எடுத்துருங்க. ஆண்டவர் எதை சொன்னாலும் அதை நம்புவதற்கு ஏதுவே இல்லாமல் இருந்தாலும், நம்புவதற்கு சாத்தியமே இல்லைனாலும், அது நடக்காதுன்னு சொல்லி நீங்க தீர்மானம் செய்திருந்தாலும், இது நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லி இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அந்த காரியத்தை கேள்வி கேட்காம அப்படியே செய்யக்கூடிய கிருபையை கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு தருவீராக. கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு தருவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பேதுருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஆழத்துல வலையை போடு. எப்போ? அதிகாலையில். பேதுருக்கு தெரியாதா? அவருக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா ஆண்டவர் சொன்னதை பேதுரு எப்படி கேட்டான்? கொஞ்சமா கேட்டான். அப்படியா இருக்கு? அப்படியே செய்தான். பேதுரு எப்படி செய்தான்? அப்படியே செய்தான். அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. மோசேவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. எல்லாவற்றையும் தொலைத்தான். தன்னுடைய தரிசனத்தை தொலைத்தான், அழைப்பை தொலைத்தான், நாட்களை தொலைத்தான், வயதை தொலைத்தான். எல்லாவற்றையும் அவன் தொலைத்திருந்தாலோ கர்த்தர் முற்செடியில் வந்து அவனுக்கு சொன்ன காரியத்தின் படியே அப்படியே அவன் செய்தான். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப வேதாகமம் முழுவதும் நீங்க எடுத்து பாருங்க. யாருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார்னா, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் செய்தார். ஆமென். மீகாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 6 நாட்கள் சுத்தி வாங்கன்னு சொன்னார்ல. ஏன் சொன்னாரு? ஏன்னா இந்த வசனம் பதில் சொல்லுது. அப்பா நீ நடக்கல, உனக்கு முன்னாடி யார் நடக்கிறது? நான் நடந்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு முன்னாடி நான் நடக்கிறேன். அதனாலதான் 7வது நாளில் அது இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. இந்த நாளில் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். தடைகளை உடைக்கிறவர், இல்லைனா தடைகளை மாற்றுகிறவர் எனக்கு முன்பதாக ஆண்டவரை 2026வது ஆண்டுல நீர் நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேளுங்க. எங்க வாழ்க்கையில எனக்கு முன்பதாக நீர் கிரியை செய்யும்படியாய், எனக்கு முன்பதாய் நீர் நடக்கும்படியாய், தடைகளை உடைக்கிற தேவன், தடைகளை மாற்றுகிறவர், தடைகளை தகர்க்கிற தேவன் அவர்களுக்கு முன்பதாய் கடந்து சென்றாருங்கிற வார்த்தை எங்க வாழ்க்கையில நிறைவேறும்படியாக ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல எங்களுக்கு முன்பதாய் நீர் நடக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன்பதாய் நீர் நடந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஓ எங்க பிள்ளைகளுக்கு முன்பதாய் நீங்க நடந்து போங்க. நாங்க வாகனத்தை ஓட்டும் போது எங்களுக்கு முன்னாடி நீங்க போங்க. நாங்க பஸ் ஏறும் போது எங்களுக்கு முன்னாடி நீங்க வாங்க. எங்களுக்கு முன்னாடி நீங்க இருக்கணும். உங்களுக்கு பின்னாடி நாங்க நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பின்பதாய் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பின்பதாய் நடக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமா. இந்த ஆட்டோமேட்டிக் டோர் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? இந்த சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போனா நம்ம போனா ஆட்டோமேட்டிக்கா சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ஒரு ஆச்சரியம் தான். எப்படிடா ஆட்டம் வேணா மேலே ஒரு
சென்சார் இருக்குது, அப்படியே போயிட்டோம் அப்படின்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக திறந்தது. இந்த ஆட்டோமேட்டிக் டோர் எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? குத்துமதிப்பாக சொல்லுங்கள். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பாங்களா? எங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட்டே இல்லை, அப்புறம் எங்கெங்க ஆட்டோமேட்டிக் டோரு? அப்போ சொல்லுங்கள், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தோராயமா? ஒரு 30 மேக்சிமம், இல்லைன்னா ஒரு 25 வருஷம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே ஆட்டோமேட்டிக் டோர் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. எங்கே தெரியுமா? சிறைச்சாலையில். எந்த சிறைச்சாலையில் தெரியுமா? இந்த தேவனாகிய கர்த்தரை துதித்து பாடின அந்த சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட இடத்துல அவர்கள் துதித்து பாடுகிறார்கள். ஆட்டோமேட்டிக்காக சங்கிலிகள் அருந்து விழுது. இவங்க எந்திரிச்சு வராங்க, ஆட்டோமேட்டிக்காக சொல்லுங்க டோர் ஓப்பன் ஆகுது. அடுத்தது சிறையிலிருந்து வெளியே வந்து அப்படியே பார்த்தா மெயின் அந்த ஜெயிலோடைய பெரிய கதவு, இல்லைன்னா கேட் இருக்கும் பாருங்க. இவங்க நடந்து வரவாங்க, ஆனால் வரும்போதே பார்த்தா அந்த பெரிய கதவு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நாங்கள் துதித்து பாடும் பொழுது அவர் எங்களுக்கு முன்னாடி செல்லுவார். அவர் சென்றால் அடைபட்ட வாசல்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக திறக்கும்படியாக, தானாக திறக்கும்படியாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பதாய், தடைகளை மாற்றுகிற தேவன் எங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்வீராகப்பா. ஹல்லேலூயா. ஆமா, ஏன் ஆண்டவர் நமக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு ஜெபிங்க, அப்படின்னு விரும்புங்க. 26 அப்படிதான் இருக்கணும்னு சொல்றோம். அப்படின்னா நமக்கு முன்னாடி அவர் போனார்னா அடைப்பட்ட வாசல், அவருக்கு முன்னாடி வாசல் மூடி இருக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பின்னாடி போகிற நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? ஆமாம், போயிடலாம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு ராஜா அவர் வராருன்னா யாருக்கிட்டையும் கதவை தட்டி ஐயா கதவை திறங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம். ராஜா வராருன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? சொல்லுங்க, அடைபட்ட வாசல்கள், கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். உங்களுக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி வருகிற ஆண்டுல ராஜாதி ராஜாவாய் நம்முடைய தேவனாகிய இயேசு கடந்து செல்லும்படியாக ஆண்டவரை பார்த்து கேளுங்க, எங்களுக்கு முன்னாடி கடந்து செல்லுங்கப்பா. நீங்க ராஜாவா போக போக உமக்கு பின்பதாய் பின்பற்றும்படி நாங்கள் உங்க பின்னாடி நாங்கள் வர விரும்புகிறோம். ஆண்டவரை எங்களுக்கு முன்பதாய் நீர் கடந்து செல்வீராக. ஹல்லேலூயா. ராஜா ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா அதுக்கு மறுபேச்சே சொல்லுங்க கிடையாது. ஹாமான் தான் தூக்கு மேடை பண்றான். எஸ்தரின் புஸ்தகத்தில் ஹாமான் தான் தூக்கு மேடை பண்றான், மொர்தெகாயை தூக்கில் போடணும்னு சொல்லி எல்லாம் பண்றான். ஆனா ராஜா ஒரு கட்டளை போட்டதுக்கு அப்புறம், இந்த ஹாமானுக்கு என்னன்னா மொர்தெகாயை எப்படியாவது என்ன பண்ணிடணும், கொன்றணும். மொர்தெகாய் மேல பயங்கர ஒரு கோபம், ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறான். ஆனா இப்ப ராஜா சொல்றாரு, இதெல்லாம் அவனுக்கு செய்யுங்கப்பா. எது? இந்த கனப்படுத்துகிறது, அவனுக்கு பெரிய ஒரு ராஜாவின் மோதிரம், ஷால்வை எல்லாத்தையும் மொர்தெகாய்க்கு குடுன்னு சொன்ன மாத்திரத்தில் ஹாமானால ஒரு வார்த்தை கூட மறுப்பா? அது எப்படி? எனக்கு அவனை பிடிக்காது, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், எனக்கு அவன் பரம எதிரி, அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னானா? இல்லை, ஹாமானே போய் எல்லாவற்றையும் செய்தான். அப்போ என்ன தெரிகிறது? ராஜா ஒரு காரியத்தை சொன்னாருன்னா நடக்கவே நடக்காதுன்னு இருக்கிற காரியம் கூட நடந்து முடியும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நடந்து முடியும். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. 10 சகோதரர்கள் இவனுக்கு துரோகம் செஞ்சு அவனை அடிமையாக விற்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன எண்ணம்னா, எங்கேயோ என் சகோதரனாகிய யோசேப்பு என்னவா இருக்கிறான்? சொல்லுங்க, அடிமையா எங்கேயோ இருக்கிறான் அப்படின்னு தானே இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பார்வோன்ங்கிற ராஜாக்கு முன்னாடி இந்த அடிமையை கொண்டு வராங்க. இப்போ அந்த பார்வோன் இந்த யோசேப்பை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? இவனை ராஜாவாக மாற்றுங்க. என்னவா மாற்றுங்க? ஆமா, ராஜாவாக மாற்றுங்கன்னொன்னே போத்திபாருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. போத்திபாருடைய மனைவி, ஆமா, அவனுக்கு இவன் மேல பயங்கர கோபம். ஏன்னா என் மனைவி கிட்ட தப்பா நடக்கப்பா, இது அது உண்மை இல்லைனாலும் அவன் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு என்ன போத்திபாருக்கு, இவன் ராஜாவாகிறதா? ஆனா பார்வோன்னு சொல்லிட்டாரு, அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி அநேக சம்பவங்கள் சொல்லிட்டே போகலாம். ஆனா இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறது ஒன்றே ஒன்று, என்ன தெரியுமா? ராஜா சொன்னாருன்னா ஒருத்தனாலும் அதை மாற்ற முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சாதாரண ஒரு பார்வோன் சொன்னாலே நடக்குது, சாதாரண அந்த அகாஸ்வேரு ராஜா எஸ்தரின் புஸ்தகத்தில் சொன்னாலே நடக்குதுன்னா, உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இருக்கிற ராஜா தமிழ்நாட்டுக்கு ராஜா அல்ல, இல்லை இந்தியா தேசத்திற்கு ராஜா அல்ல, இல்லைன்னா இந்த உலகத்துக்கு ராஜா அல்ல, இந்த அண்ட சராசர
பூதகணங்களையும் படைத்த ராஜாதி ராஜாவாய் நித்திய நித்தியமாய் அரசாளுகிற நீதி உள்ள ராஜாதி ராஜாவை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறாருல்ல, அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, இது நடக்க வாய்ப்பே இல்லைனாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜா சொன்னா நடக்கும். ராஜா சொன்னா எல்லாரும் கீழ்ப்படியணும். ராஜா சொன்னா சூழ்நிலைகள் தாறுமாறா இருந்தாலும் சூழ்நிலைகள் சாதகமாய் மாற்றப்படும். காரணம், உங்களையும் என்னையும் அழைத்தது சாதாரணவர் அல்ல, அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த பார்வோன் எகிப்து தேசத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கும்போது பாருங்க, வைக்கப்புல் தரமாட்டேன்ட்டாங்க. என்ன தரமாட்டேன்ட்டான்? எங்க வைக்கை புல் தான், அது பேர் என்ன, எப்படி வைக்கை, ஓகே சரி, புல்லு, அந்த காஞ்சு போன புல்லு தரமாட்டேன்ட்டான். அப்ப புல்ல உனக்கு என்ன லாபம் வந்துட போகுது? புல் என்ன ரொம்ப காஸ்ட்லியா? அப்படியே 1 கிலோ அப்படியே 300 ரூபா 400 ரூபான்னு சொல்ல போறாங்க. புல்லு கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம்? ஆனா இப்ப 10 வாதம் ஆண்டவர் பண்ணிட்டாரு. இப்ப வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, போகும்போது பார்வோன் கிட்டையும் சரி, எகிப்துக்கு ஜனங்கள் கிட்டையும் சரி, இஸ்ரவேல் ஜனங்க போய் கேட்டாங்களாமா, அவங்க கிட்ட இருக்கிற நகை நட்டு நெக்லஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி இந்தாங்க வச்சுக்கோங்க, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்களாமா. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் புல்லு கொடுக்கவே கஷ்டப்பட்ட இந்த எகிப்து தேசம் இப்போ இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட என்னத்தை தூக்கி கொடுக்குறாங்க சொல்லுங்க? நகை, தங்க ஆபரணங்கள், என்னென்ன விலை உயர்ந்த பொருள் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி கொடுக்குறாங்க. காரணம் என்ன தெரியுமா? காரணம், பரலோகத்தில் இருக்கிற ராஜா. ஹல்லேலூயா. அவர் எகிப்திற்கு கட்டளை போட்டாரு பாருங்க. பார்வோன்னாலேயே அதை என்ன பண்ண முடியல, மீற முடியவில்லை. கர்த்தர் சொன்னார்னா இந்த பூமியில நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னார்னா இந்த பூமியில அது நிச்சயமாய் நடக்கும். அடைபட்ட வாசல்கள் நிச்சயமாய் திறக்கப்படும். உங்களுக்கு என்று சொல்லி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். இத்தனை ஆண்டுகளாய் தடைபட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு உங்க கரத்தில் வந்து தரும்படியாக ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சொன்ன பிரகாரமே அப்படியே நான் செய்யும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றுவீராக, என் சூழ்நிலைகளை மாற்றுவீராக. அவர் சொன்ன பிரகாரம் நடக்க உங்களை அர்ப்பணித்தீங்கன்னா உங்களுக்கு முன்பதாய் தடையாய் நின்று கொண்டிருக்கிற எரிகோ கோட்டை விழும். உங்களுக்கு முன்பதாய் நிற்கிற இந்த மதில் விழும். உங்களுக்கு முன்பதாய் உங்கள் முன்னேற்றத்திற்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிற இந்த தடை உடைந்து விழும். காரணம், வசனம் சொல்லுகிறது, தடைகளை உடைக்கிற அந்த ராஜாதி ராஜா உங்களுக்கு முன்பதாக இந்த 2026வது ஆண்டுல போகும்படியாக அவரை பார்த்து எல்லாரும் கூப்பிடுங்க பார்க்கலாம். எங்களுக்கு முன்பதாய் நீங்க போங்கப்பா, எங்களுக்கு முன்னாடி நீங்க போங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற தேவன் எங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ இந்த சந்ததி இவர்கள் பார்க்கிற முதல் பிரச்சனை எதுன்னா இந்த யோர்தான் நதி. எந்த சந்ததி? எகிப்திலிருந்து ஒரு சந்ததி கிளம்பினாங்க. 40 வருஷத்துல அந்த சந்ததி மரிச்சு போனாங்க. இப்போ இந்த யோர்தான் நதிக்கு முன்னாடி யோசுவாவின் தலைமைக்கு கீழே நின்று இருக்கிறவங்க 2வது சந்ததி. இவங்கெல்லாம் வனாந்தரத்தில் பிறந்தவர்கள். எங்கே பிறந்தவர்கள்? வனாந்தரத்தில் பிறந்தவர்கள். மதுல பார்த்துருப்பாங்களா? வனாந்தரத்தில் பிறந்தவர்கள் பெரிய அப்படியே இந்த யோர்தான் நதியை பார்த்துருப்பாங்களா? இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படியே மணல் மேடுகள் மாத்திரம்தான். இப்போ திடீர்னு வராங்க, கானான் கிட்ட வந்துருச்சுப்பான்னு மோசே சொல்றாரு. திடீர்னு பார்த்தா முன்னாடி என்ன ஓடிட்டு இருக்கு? யோர்தான் நதி. அது ஏதோ சின்ன நதியா? இல்லை, வசனம் சொல்லுகிறது கரை புரண்டு தாறுமாறா ஓடிட்டு இருக்கு. இந்த ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கையில்? இப்போதான் முதல் தடவை இப்படிப்பட்ட ஒரு நதியவே பார்க்குறாங்க. அந்த நதியே இவ்வளோ பிரச்சனையா இருக்கு. அல்லேலூயா. இந்த நதியை எப்படியோ தாண்டி வந்ததுக்கு பிறகு பார்த்தா அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டை, அவ்வளோ பெரிய மதில் நிற்கிது. வாழ்க்கையிலேயே இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் வால் அவங்க என்ன பண்ணதே இல்லை. எங்க வனாந்தரத்தில் வீடே இருக்காது, அப்புறம் எங்க காம்பவுண்ட் வால்? யோசிச்சு பாருங்க, 100 அடி ஹைட்டுக்கு காம்பவுண்ட். 10 அடி, இதுதான் என்னது? இதுதான் மதில் செவரா அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க இல்லையா? யோசிச்சிருப்பாங்களா இல்லையா? யோசிச்சிருப்பாங்க. இப்போதான் இந்த சூழலில் தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சுற்றி வாங்க, இது இடிஞ்சு விழும். நியாயமா இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் ஏன்னா இவ்வளோ பெருசு எப்படிப்பா? ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சதே இல்லையே, இதுக்கு முன்னாடி எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தடைகளை நாங்கள் சந்திச்சதே இல்லையே.
இதுக்கு முன்னாடி ஒரு 10 அடி செவு இருந்துச்சு, சுற்றி வரும்போது விழுந்துச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு 20 அடி விழுந்துச்சு. அப்புறம் இப்போ 100 அடி நிற்குதுன்னா இது விழுந்துரும் ஆண்டவரை நம்பருக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ தான் முதல் தடவையே அவங்க செவுத்தை என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க. இவ்வளோ பெரிய செவுறு விழுவுனா எப்படி ஆண்டவரே விழுவும்? இத்தனை வருஷமாக நின்றுட்டு இருக்கு. இத்தனை வருஷமாக அப்படியே ஸ்ட்ராங்காக சங்கர் சிமெண்ட் போட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிஎம்டி முறுக்கு கம்பியெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. எப்படி ஆண்டவரே விழும்? வாய்ப்பே இல்லையே. இல்லை, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை முதல் தடவை நான் பார்க்குறேன். ஆனால் கர்த்தர் சொன்ன பிரகாரம் அப்படியே செய்தார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்க்கையில் 10 அடி செவரை பார்த்தோம். அதை சுற்றி வர சொன்னார் ஆண்டவர், ஜெபிக்க சொன்னார், இடிஞ்சு விழுந்துச்சு. அடுத்தது கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு 25 அடி மதில் நின்றுச்சு. சோர்ந்து போகும்போது கர்த்தர் நீ ஜெபி, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்து அதுவும் இடிஞ்சு விழுந்துச்சு. இப்போ 100 அடி நின்றுட்டு இருக்குது. இப்பயும் நமக்குள்ள என்ன வரல, ஐயோ 10 அடி விழும்படி கர்த்தர் கிரியை செய்தாரே, 25 அடி கர்த்தர் கீழே தள்ளி விட்டாரே, 100 அடி கர்த்தருக்கு ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வரல. ஆண்டவரே 100 அடி நிற்குதே, ஆண்டவர் சொல்றாரு 10 அடியை நான் உடைச்சேன்ல உனக்காக, 25 அடி மதில் வாழ்க்கையில் வரும்போது நான் உடைச்சனே, 50 அடி வரும்போது இதே மாதிரி நீ அழுது புலம்பும் போது நான் அடிச்சு உடைச்சனே. இப்போ 2026 100 அடி இருந்தானே, 1000 அடி இருந்தானே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எவ்வளோ பெருசாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆண்டவரே ஒரு காரியமாக இருந்தாலும், என் தேவனுக்கு அது லேசான காரியம். சொல்லுங்க, என் தேவனுக்கு அது எப்படிப்பட்ட காரியம்? லேசான காரியம். என் தேவனுக்கு அது லேசான காரியம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தேவனால் செய்ய முடியாதவைகள் சொல்லுங்க ஒரு காரியமும் கிடையாது. சாராளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, அதை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்கலாம். ஆண்டவர் 100 வயதுல ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுக்கிறார். இப்ப 90 வயதுல சாராள் கர்ப்பவதி ஆகிறாள். இப்போ ஆபிரகாமே சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? என்னுடைய சரீரம் மரித்து போய்விட்டது, என்னுடைய மனைவியுடைய கற்பமும் சொல்லுங்க செத்து போயிருச்சு. அப்போ கற்பத்தில் உயிர் இருந்தா தானே உள்ள ஒரு கரு வளர முடியும். கற்பம் என்ன ஆயிருச்சு சொல்லுங்க? செத்துருச்சு. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அவங்க மேல இருக்கு. இப்ப எது நடக்கும்? சயின்ஸ் பிரகாரம் எது நிறைவேறும்? செத்து போன கற்பத்தில் பிள்ளை வளருமா? வளராது. ஆனா வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஈசாக்கு சொல்லுங்க நல்லபடியாய் பெற்றெடுக்கிறார்கள். எத்தனை வயதுல? 90 வயதுல. சாராளுக்கு 90, சரியா? ஈசாக்கு இது ஆபிரகாமுக்கு 100. அப்ப 90 வயதுல பெற்றெடுக்கிறாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன், என்ன விசுவாசிக்கிறேன்னா, ஆண்டவர் சொன்ன பிரகாரமே அவர்கள் செய்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுக்கு முந்தின வருஷம் ஆபிரகாமுக்கு 99 வயசு இருக்கும்போது வந்து சொல்றாங்க, அடுத்த வருஷம் உன் வீட்டுக்கு வருவேன், உன் வீட்டில் என்ன இருக்கும்? ஒரு குழந்தையின் சத்தத்தை நான் கேட்பேன்டா, உன் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும். நான் என்ன விசுவாசிக்கிறேன், அந்த தேவன் சொன்ன பிரகாரமே அப்படியே ஆபிரகாமும் சாராளும் செய்தார்கள். அப்படியே செய்ததுனால என்னாச்சு தெரியுமா? நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுகிற அந்த மரித்து போன கற்பத்திற்குள் ஒரு புதிய ஜீவன் உண்டானது. ஹல்லேலூயா. அந்த மரித்து போன கற்பத்துக்குள்ள ஒரு புதிய ஒரு குழந்தை உண்டானது மாத்திரமல்ல, அந்த குழந்தைக்கு அழகான கண்ணு, அழகான கை, சின்ன விரல்கள், அழகான ஒரு இருதயம், அழகான ஒரு சரீரம், குட்டி காலு, இதெல்லாம் வளர்ந்து அழகா பிறந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? கற்ப செத்து போனாலும் அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எது வேணாலும் செத்தே போயிருக்கட்டுங்க, மரித்த நிலைமையிலேயே இருக்கட்டும், ஆனால் மீண்டும் அதற்குள்ள அற்புதம் நடக்கணும், மரித்து போன காரியத்துக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? யோசுவா செய்தது போல நீங்களும் நானும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே நாம் செய்ய வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்படியே நான் செய்வேன்னு சொல்றவங்க எல்லாம் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் அப்படியே செய்வேன் ஆண்டவரே, உங்க வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் நான் அப்படியே செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் அப்படியே செஞ்சேன்னா, நான் நீங்க சொல்ற பிரகாரம் செஞ்சேன்னா, ராஜா, எந்த ராஜா, தடைகளை உடைக்கிற ராஜா எனக்கு முன்னாடி போவாரு. அவர் போக போக என்னுடைய வாழ்க்கையில தடைப்பட்ட வாசல்கள் திறக்கும், அடைப்பட்ட கதவுகள் திறக்கும், தடையாய் இருக்கிற செங்கடல் இரண்டாய் பிளக்கும், ஓ மதில்கள் எல்லாம் இடிந்து விழும். அவருக்கு பின்பதாக
போகும்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். 2026 ஆண்டுல ஆண்டவருக்கு எத்தனை பேர் நான் ஆண்டவரை முழுவதுமாய் பின்பற்ற போறேன். ஏதோ ஒரு பெரிய பெயர் கிறிஸ்துவனாய் அல்ல, ஏதோ சர்ச்சுக்கு வர கிறிஸ்டியனாய் அல்ல. நான் எங்க இருந்தாலும் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு மகனாக, கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு மகளாக, நான் எங்க போனாலும் கர்த்தரை ஃபாலோ பண்ணுகிற ஒரு மகளாக இருக்க நான் விரும்புறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவர் முன்னாடி போக நான் அவருக்கு பின்னாடியே போவேன். வேற எந்த மனிதனுக்கும் பின்னாடி அல்ல, இல்ல வேற எந்த வாலிபர்களுக்கு பின்னாடி அல்ல, வேற எந்த மனுஷனுக்கும் பின்னாடி அல்ல, ஏன் வேற எந்த ஊழியக்காரனுக்கும் பின்னாடி அல்ல. என் தேவனுக்கு பின்பதாய் நான் போகும்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஹalleluya. எஸ் லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் செய்வார். என் சூழ்நிலைகள் மாறும். என் ராஜா முன்னாடி போறாரியா, அவருக்கு பின்னாடி நான் போக விரும்புகிறேன். நன்றி, நன்றி அப்பா, நன்றி. எங்களோடு பேசின உங்க வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் செய்யவும், நீர் சொல்லுகிறபடியே நாங்கள் செய்ய எங்களுக்கு பலன் தாங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.